Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 4 Windows Live Movie Maker. The name of the title Adding Visual Effect. In normal, you can design the video some set of optional, that means one part of movie play into another one part of movie. ஒரு part of movie இருந்து another one part of movie உங்களுக்கு டிசைன் மேக்கிங் ஆகும் அப்படின்னா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக்கிங் எ டிசைன். ஒரு டிசைனை நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான விஷுவல் எஃபெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு அட்ராக்டிவ் பேசிஸில் ஒரு மூவியை ஒன் மோர் டைம் நம்ம அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஒரு மூவியை ஒன் மோர் டைம் நம்ம பார்க்க வைக்கணும் அப்படின்னா அந்த மெயின் தாட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் தான். ஸோ இந்த விஷுவல் எஃபெக்ட் ஃபீல்ட்ஸ் தான் இஃப் யூ லிசன் த வியூவர்ஸ். ஸோ ஒரு வியூவருடைய அட்ராக்டிவிட்டியை, தட் மீன்ஸ் அந்த ஒன் மோர் டைம்ஸ் பார்க்கணுன்ற அந்த ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் எஃபெக்ட் ஃபீல்டு தான். ஓகே, ஸோ நவ் we will go to discuss this adding visual effect in Windows Live Movie Maker. Once you have added videos and photos in Movie Maker, first once நீங்கள் ஒரு வீடியோஸ் ஆர் மூவிஸை உங்களுடைய விண்டோஸ் லைவ் மூவி மேக்கரில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா யூ கேன் ஆட் விஷுவல் எஃபெக்ட் டு தீஸ் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ். இது ஒவ்வொரு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ், தட் மீன்ஸ் ஒவ்வொரு கிளிப் வைஸ் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான விஷுவல் எஃபெக்டை ஆட் பண்ண இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டூ. That the visual effect are added to enhance the viewing experience of the audience. ஸோ ஒரு ஆடியன்ஸ் ஒன் மோர் டைம் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் எஃபெக்டட் தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் கிளிப் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் யூ கேன் ஆட் த விஷுவல் எஃபெக்ட் இன் யுவர் விண்டோஸ் லைவ் மூவி மேக்கர். ஓகேங்களா? தென் the steps for doing these are following. ஸோ அந்த விண்டோஸ் லைவ் மூவி மேக்கரில் விஷுவல் எஃபெக்டடை ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், கோ டு செலக்ட் த கிளிப், தட் மீன்ஸ் கிளிக் த கிளிப் அண்ட் கிளிக் த விஷுவல் எஃபெக்ட் டேப். ஸோ ஒன்ஸ் யூ கேன் கோ டு செலக்ட் த பர்டிகுலர் கிளிப். எந்த கிளிப்புக்கு நம்ம விஷுவல் எஃபெக்டை செட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறோமோ அந்த ஃபஸ்ட்டு யூ கேன் கோ டு click the clip and then go to click the visual effect tab. visual effect tab நீங்க click பண்ணுங்க, then click the visual effect you would like to add. so after that இந்த visual effect கீழே இருக்கிற ஆப்ஷன் visual effect options click பண்ணுங்க, then your wishes நம்ம என்ன மாதிரி ஆப்ஷனல் எஃபெக்டை நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ now if you apply the videos or movie or pictures clip, ஓகேங்களா, in your Windows Live Movie Maker. Then if you want to change the brightness of the visual effect, to change the visual in specific range of the brightness. suppose ஒரு மூவியுடைய brightness low level இருந்து நீங்கள் high level வரைக்கும் increase பண்ணணும். that means low level means 0, that is the black images. the high level brightness increase பண்ணணும், that is the 100 to white images நம்ம create பண்ணணும். அப்படின்னா by using this increasing and decreasing of the brightness of the visual effect to change the value in specified range of the brightness. suppose இந்த ரேஞ்சஸ்லேருந்து இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் எனக்கு மிடில் போர்ஷன்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ 50% அப்படின்னா லெஃப்ட் உங்களுக்கான மீடியம் ஆஃப் த விஷுவல் எஃபெக்டை உங்களுக்கு அப்ளை பண்ணும். சப்போஸ் 40 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஆர் 60 அப்ளை பண்ணிங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் brightness will be affect the specified clip. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த கிளிப்புக்கான இமேஜஸ் வந்து எனது ஒயிட் இமேஜஸாக வேணுமா அல்லது வெரி கலர்ஃபுல்லாக ஹை பிரைட்னஸோட உங்களுக்கு ஆப்ஷனல் வேணுமான்றதை இஃப் யூ வாண்ட் டு செலக்டட். ஓகே, தென் ஆஃப்டர் இஃப் யூ செக் த இமேஜ், ஸோ என்ன பண்ணுறீங்க, ஸோ கிளிப் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ச் த ப்ரிவியூ ஆஃப் த மூவி. ஒன்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்க அந்த விஷுவல் எஃபெக்ட்
will be set very clearly is not clearly is good or bad. So the condition basis la the visual effect வந்து well presentations இருக்கா or presentations very poor இருக்கா அப்படின்றத if you go to check the preview of the movie, then this is the visual effect tabs and apps of image. So this is the in first one you can go to select the option in visual affected tool. So if visual affected tools நீங்க that means tab நீங்க select பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான options of affected are available. So you can go to select many more options of the visual effect. You can go to select directly in blur options, black and white, yellow, finished, and some others effects are available. Then you can go to set the brightness. Then you can go to click the brightness option and appear the brightness in high level to low level or low level to high level. Okay, finally you can go to set this option to apply your brightness and set your visual effect in your visual effect in Windows Live Movie Maker movie. Okay, so this is the option for visual effect in Windows Live Movie Maker. Effect அப்படினா என்ன? So visual effect means ஒரு வியூவர்ஸை அட்ராக்டிவிட்டியை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வியூவுடைய ப்ரெசன்டேஷன்ஸை லுக் பெட்டர்ஸ் ஒரு வியூவுக்கு கொண்டு வரது தான் எதுனா அந்த விஷுவல் எஃபெக்ட் ஃபீல். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஆட் த விஷுவல் எஃபெக்ட் ஃபீல் இன் யுவர் விண்டோஸ் லைவ் மூவி மேக்கர். ஸோ நம்ம விண்டோஸ் லைவ் மூவி மேக்கர் ஆப்ஷன்ஸ்குள்ளார ஒரு விஷுவல் எஃபெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நவ் ஒரு விஷுவல் எஃபெக்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சம் செட் ஆஃப் பிக்சர்ஸ் ஆர் மூவிஸை இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ யூ கேன் கோ டு இன்சர்ட் பிக்சர்ஸ் அண்ட் மூவி, தென் ஆஃப்டர் யூ கேன் செலக்ட் த ஸ்பெசிஃபைட் கிளிப், தட் மீன்ஸ் ஃபோட்டோஸ் ஆர் பிக்சர்ஸ். ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் திஸ் விஷுவல் எஃபெக்ட் tab in your Windows Live Movie Maker button. சரிங்களா? உங்களுடைய Windows Live Movie Makerல இருக்க Visual Effect tab நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான there are many effects are available. So பார்த்தீங்கன்னா first one is the no effect, second one is the blurrer, third one is the edge detection, fourth one is the posterize, fifth one is the threshold, then sixth one is the black and white, and black and white is the filtrations of orange and red filter and then yellow filters. So this is the option for applying your visual effect field in your Windows Live Movie Maker. So they have many additional options also available. In the first one, this is the cyan tone and then sphere tone and then others option for you can drag your select this drop down option to show many visual affected field. So உங்களுக்கு தேவையான visual affected fields you can select it any one option for this heavy presentation, ஒரு good presentations of view வேணும். ஸோ உங்களுக்கான viewers உடைய லைக் ஹை லெவல்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா by using this visual effect option. ஸோ நார்மலாக நம்ம 3D view மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ 3D view மூவியில் உங்களுடைய அனிமேஷன்ஸ் ஆஃப் ஃபீலை உங்களுடைய நியர்பை ஆஃப் ஃபேஸஸ் கிட்ட கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் எஃபெக்ட் டிசைன் பண்ணியிருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D, அதாவது 3 dimensional மூவி. ஸோ அந்த 3 dimensional மூவி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த செட் ஆஃப் விஷுவல் எஃபெக்ட். ஸோ அது என்னது, ஒன் டைப்ஸ் ஆஃப் விஷுவல் எஃபெக்ட். நம்ம ஒன் மோர் டைம்ஸ் அந்த வியூவர்ஸை அந்த செப்பரேட் ஸ்பெசிஃபிக்கான மூவிஸை ஒன் மோர் டைம்ஸ் அதை பார்க்க வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த இம்ப்ரெசேஷன்ஸை கிரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட். Now you can go to set any one types of visual effect in your Windows Live Movie Maker option. Okay, now I set this mirror vertical. So mirror vertical option, I have set this mirror vertical option in my video. Then I have played the video from this start of the portion. Okay, so now set this mirror effect. ஓகேங்களா? ஸோ மிரர் எஃபெக்ட் என்ன இருக்கு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் எஃபெக்டிவாக விஷுவல் எஃபெக்டிவாக அப்ளை ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் யூ கேன் செட் திஸ் பிரைட்னஸ் ஆஃப் யுவர் விஷுவல் வீடியோ ஆர் இமேஜஸ். ஸோ யூ கேன் வியூ த இமேஜஸ்
low colors or bright colors. So low colors are bright colors. Low colors means 0, that means black color. So high colors means உங்களுக்கான white colors. So there's difference of the 0 to 100, the portions of bright. You can increase this low level pictures quality to high level pictures quality by selecting this brightness option. ஸோ ஒரு இமேஜஸோடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக காமனான பேஸஸாக இருக்கும் உங்களுக்கு இன்பிட்வீன் ஆஃப் த பொசிஷன். ஸோ ஒரு நார்மல் பொசிஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு 100க்கான நார்மல் பொசிஷன்ஸ்னால் 50. ஸோ அதே போல் உங்களுக்கான பிரைட்னஸ் டார்க் இமேஜஸாக இருக்கணுமா அல்லது லைட் இமேஜஸாக, தட் மீன்ஸ் உங்களுக்கான ஒயிட் இமேஜஸாக ஷோ ஆகணுமா. யூ கேன் செட் திஸ் பிரைட்னஸ் ஆஃப் த இமேஜ். You can share this image of brightness, light, dark, and then increase the light presentation. In the center position is this normal one. Okay, you can change this increase of the top of the higher value 100. So this white spaces of the brightness of image. உங்களுக்கான images என்ன ஆகுது, white images உங்களுக்கு show ஆகும். So if you set this different brightness of visual effect in your video. ஓகேங்களா. So today classes la நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்னா என்ன. ஸோ இந்த விஷுவல் எஃபெக்ட் ஒரு பர்டிகுலரான வியூவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.